கிரிவலம் செல்லும் பெண் பக்தைகளை இழிவாக பேசியதால் பொதுமக்களால் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட போலிச்சாமியார் இவர்தான். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கு இணையாக கிரிவல பாதையில் சாதுக்கள் போர்வையில் போலிச்சாமியார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இங்கு வரும் சாதுக்கள் காவி உடை அணிந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை, விபூதி உள்ளிட்டவைகளை தனக்கென அடையாளமாக வைத்துக் கொண்டு கிரிவல பக்தர்களிடம் அமர்ந்து யாசகம் பெற்று வருகின்றனர். பகல் மற்றும் இரவு நேரங்களில் கிரிவலம் வரும் பக்தர்களை சாதுக்கள் போர்வையில் வலம் வரும் போலிச்சாமியார்கள் தாக்குவதும், பிச்சை எடுக்கும் போட்டியில் போலீஸ் சாதுக்கள் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்வதும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த போலிச்சாமியார் ஒருவர் கிரிவல பாதையில் செல்லும் பெண்களை மறிப்பதும், யாசகம் தரவில்லை என்றால் இழிவாக பேசுவதும், ஆளில்லாத வீடுகளுக்குள் சென்று அங்கிருக்கும் குழந்தைகளை மிரட்டி அச்சுறுத்துவதும் தொடர்கதையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் அருகே கையில் சிக்கிய அந்த போலிச்சாமியாரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கத் தொடங்கினர். பெண் ஒருவர் தனது பங்கிற்கு கம்பாலும் கட்டையாலும் விரட்டி விரட்டி வெளுத்தார். ஆளுக்கு ஒரு பக்கம் அடி வெளுத்ததால் செய்வதறியாது திகைத்த போலிச்சாமியார் வழி தாங்காமல் சாலையில் அங்கும் இங்குமாக ஓடி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றார். தொடர்ந்து கிரிவல பாதையில் சாதுக்கள் என்ற பெயரில் போலிச்சாமியார்கள் செய்யும் அட்டகாசத்தை காவல்துறையினர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள உள்ளூர் மக்கள், போலிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கிரிவலம் செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மணிகண்டன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.